கேள்வி களம். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க. கூட்டணியில் ஒரு பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவுக்குமான இடையே மோதல் போக்கு வெடித்து கொண்டிருக்கிறது. கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசிய கருத்துக்கள் உங்களுக்கு தெரியும். அந்த கருத்துக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நிகழ்வுகளுக்கும் கூட்டணிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நீங்களே கூட்டணியில் சலசலப்பு இருக்கிறதுன்னு உங்களால் சொல்ல முடியல, சொல்லப்படுகிறதுன்னு தான் சொல்கிறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ஸ் கிடையாது. அது உங்களிடத்தே கேட்குறது அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கே, கேள்வி கேட்குறவங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் ஒரு அரசியல், அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்குதான் கேட்குறேன். ஏன்னா பரவலாக சொல்லத்தில் வரக்கூடிய கருத்து சொல்லி முடிச்சா தானே உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொன்னதை வச்சு நான் ஆரம்பிச்சிருக்கேன், முடிவு கேட்டால் தானே தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை அவங்க அவங்களுக்கான ஒரு அரசியலாக அது பண்ணுறாங்க. அதனால் அது கூட்டணியில் ஒரு சலசலப்பு அப்படிங்கிறதெல்லாம் யாரும் அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளும் இன்றைக்கு இல்லை. ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரை இதுவெல்லாம் திட்டமிட்டே அவர்கள் செய்யக்கூடியது. ஏதோ ஆதவ் அர்ஜுனா தானாக சொல்லிவிட்டார், அதில் இருக்கிற இன்றைக்கு துணை பொதுச் செயலாளர்கள் இன்றைக்கு அதை கண்டிக்கிறார்கள், இப்படியெல்லாம் சொன்னாலும் கூட ஆதவ் அர்ஜுனா புதிதாக அந்த கட்சிக்கு வந்தவர். அவர் இப்படி ஒரு கருத்தை அவராக சொல்லிவிட வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் உருவாக்கப்படுகின்ற கருத்துக்கள் உடனடியாக அதற்கு பதிலும் சொல்லப்பட்டு அது தீர்த்து வைக்கப்படுவது போல இன்றைக்கு பேசப்படுகிறது. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்களை பொறுத்தவரை அரசியல் நிலைப்பாடுகளை தெரிந்தவர். ஒரு பேட்டி இப்படி கொடுத்தால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்பதை அவர் அறியாதவர் கிடையாது. திட்டமிட்டு செய்கிறாங்க. திட்டமிட்டு செய்வது தான் அது. அரசியலுக்காக அவர்கள் இப்போ ஒரு 15 நாட்களாக, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அண்ணாமலை லண்டனுக்கு போன பின்னாடி விடுதலை சிறுத்தைகள் தான் இப்போ ஒரு செய்திகளில் இருக்கிற மாதிரி ஒரு இப்படி பகிரங்கமாக குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. ஏன்னா ஏற்கனவே பாஜக பின்னணி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை உறுதிப்படுத்துறீங்களா? நீங்கள் இல்லை, நான் அந்த ஆங்கிளில் சொல்லலை. ஸோ அந்த குறையை தீர்த்து வச்ச மாதிரி இருக்குது. பார்த்தா பத்திரிகைகளுக்கு அந்த குறையை தீர்த்து வச்ச மாதிரி இருக்குது. அவங்க அந்த செய்திகளில் தொடர்ந்து இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு அருந்ததியருக்கான உள்ளொதுக்கீட்டை விடுதலை சிறுத்தைகள் எதிர்த்தார்கள். உச்சநீதிமன்றத்திலே மறுசீராய்வு மனு போட்டார்கள். அது மிகப்பெரிய தவறு. அது செய்திகளிலே முதலிலே வந்தது. அடுத்தது மது ஒழிப்பு போராட்டம் தாராளமாக நடத்தலாம், மாநாடு தாராளமாக நடத்தலாம். அது மது ஒழிப்பு என்பது ஆளுகின்ற மாநில அரசுக்கு நெருடலாக இருந்தாலும் கூட இதை போன்ற போராட்டங்களை நாங்களும் முன்னெடுத்திருக்கிறோம், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் முன்னெடுத்து வெவ்வேறு காரணங்களுக்காக அரசுக்கு கோரிக்கை வைத்து நான் போராடி இருக்கின்றோம். அதே போல் மது ஒழிப்புக்காக ஒரு மாநாடு நடத்துவதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க போவதில்லை. மாநாட்டில் திமுக பங்கேற்குது அப்படிங்கிறது விமர்சிக்கப்படுது. அதான், ஏன்னா மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய திமுக அந்த மாநாட்டில் கலந்துட்டு என்ன யாரை எதிர்த்து பேச அதை செய்தியாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே விடுதலை சிறுத்தைகள் அதை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் அழைப்பு என்று சொல்லுவது, பாரதிய ஜனதாவுக்கும் பாமகவுக்கும் அழைப்பில்லை என்று சொல்லுவது, அதிமுகவுக்கு கூட அழைப்பு என்று ஒரு நாள் சொல்லுவது, இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியை போட்டு அவர்கள் அந்த செய்தியிலே தலைப்புச் செய்திகளிலே இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அதற்கு பிறகு இது முதலமைச்சரும் அல்லது திராவிட முன்னேற்ற கழகமும் இது சரியாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை புரிந்து கொண்டு அவர் முதலமைச்சரை சந்திக்கின்றார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகமும் அதில் கலந்து கொள்ளுகிறது என்ற செய்தி வருகிறது. உங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அந்த நாளிலிருந்தே இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது அந்த ஒரு வேகம் குறைந்து போகிறது. அது குறைந்து போனோடனே அங்கே அவங்க விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலே பங்கு என்று பேசுகிறார்கள். ஸோ அப்படி பேசும்போது மறுபடியும் அதை ஒரு தலைப்புச் செய்திகளிலே இருப்பது போல தொலைக்காட்சிகளிலே விவாதங்களிலே அந்த தலைப்புகள் பயன்படுத்தப்படுகிறது. அது போயிட்டே இருக்குது. அது கொஞ்சம் அடங்குறப்ப ஆதவ் அர்ஜுனா பேசுகிறார். நீங்கள் அதனுடைய எல்லா கோத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த நோக்கம் ஒரு அரசியல் நோக்கத்திற்காக எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அவர்கள் வளர்வதற்காக, அவர்களுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இது போன்ற விஷயங்களை செய்வது சர்வசாதாரணமான விஷயம்தான். அப்படித்தான் நான் அதை பார்க்கின்றேன். திட்டமிட்டு செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. என்ன திட்டம்? திட்டம்னா அதாவது உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய
கட்சி, உங்களுடைய இயக்கம் மக்கள் மத்தியிலே பேசப்பட வேண்டும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட அரசியல் இன்றைக்கு போகிறது. அப்படிப்பட்ட அரசியல் தான் இன்றைக்கு வைரலாக போகுது. அது மாதிரி விஷயங்களை டார்கெட் பண்ணி தான் இது வந்து செய்யப்படுகிறது. ஆனால் இதுக்கும் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்களுக்கும் தெரியும். இல்லை, அந்த கட்சி இருக்கக்கூடிய வந்து கண்டிக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா அவரோட பேச்சை வந்து கண்டிக்கிறாங்க. ரவிக்குமார் அவர்கள் வந்து கண்டிக்கிறாரு. வன்னியர் அப்ப நீங்க வந்து ஆதவ அர்ஜுனா வந்து அவரா சொல்லிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் அவங்க கட்டமைக்கிறாங்க. இல்ல, அவங்க கட்டமைக்கக்கூடிய கருத்துக்களை பத்தி நான் சொல்றேன். நீங்க தான் சொல்றேன், நான் தான் தெளிவா சொல்றேன். இது வந்து அவரா சொல்றது தலைமைக்கு திருமாவளவனுடைய ஒப்புதலோடு செய்யப்படக்கூடிய விஷயம் தான். கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். அது வந்து கட்சியில வந்து இது தெரியாம பண்ணிட்டாங்கன்னு என்னால ஏத்துக்க முடியாது. ஒரு கட்சியில வந்து இது மாதிரி கருத்துக்கள், வேற கருத்துக்கள் சொல்லலாம். பட் வந்து இது மாதிரி ஒரு கருத்துக்கள் வந்து, ஏன்னா பல நேரங்களிலே இது மாதிரி சொல்லும் போது என்ன இருக்குன்னு தெரியும். என்னாலதான் நீங்க ஜெயிச்சீங்க, உங்களாலதான் நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாவே அது எங்க போய் நிற்கும்னு தெரியும். இதுக்கான முன்னுதாரணங்கள்லாம் உண்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது வந்து சொன்னா என்ன ஆகும்னு தெரியும். சொல்லி உடனே அன்னைக்கே வந்து இதுக்கான மறுப்பு அந்த கட்சிக்குள்ளேயே இருந்து வருகிறது. இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாலும் கூட ஊடகங்கள் விடுவதாக இல்லை. ஊடகங்கள் ஒரு 3-4 நாளைக்கு அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு வெற்றி. அந்த கட்சிக்கு அவர்கள் என்ன திட்டமிட்டார்களோ அது நடந்து கொண்டு இருக்கிறது. 4 நாட்கள் கழித்து வேற ஏதாவது பேசப்படும்.